Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ரொம்ப பெரிய சாப்டர், ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒரு 4 சாப்டர் இல்லை 5 சாப்டர்ஸ் நான் எடுத்துருப்பேன். இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் 3. 1 and 2 பார்த்தா தான் 3 புரியும். புரியுதா? சரி, பேஜ் நம்பர் எழுதல. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் 1 பேஜ் நம்பர் எழுதிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்டர் 8 நடத்தினா விட்டு ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கான்செப்ட் உங்களோட ஒர்க் ஷீட்டில் ஃபீஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் ஷீட்டில் இது அனுப்பிச்சிருக்கோம், எக்ஸசைஸ்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அது ஈவினிங் ஆக்சுவல் பேஜ் 4 PM to 9 PM படித்து காமிச்சு கரெக்ஷன் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோம். புரியுதா? லெவல் 1 அதே மாதிரி தான், லெவல் 2 அதே தான். சரி, யார் என்னென்ன டேஸ் கொடுக்கணும்? மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே சொல்கிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே, சாட்டர்டே சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக. கிளாஸ் மாறி வராது. தயவு பண்ணி ப்ளீஸ் டூ நாட் ஆப்ஷன். புரியாது, கிளாஸ் புரியாது, மறந்துடுது. இப்போ பார்க்கலாம். ஜெயபிரீதா இஸ் ஏ டாக்டர். ஷி வாஸ் மை ஸ்டூடெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜெயபிரீதா ஒரு மருத்துவர். அவள் என்னுடைய மாணவியாக இருந்தார். யார் என்னுடைய மாணவியாக இருந்தாலோ அந்த ஜெயபிரீதா ஒரு மருத்துவர். யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த ஜெயபிரீதா ஒரு மருத்துவர். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் எப்படி வரும்னா, ஒரு பீப்புள் பற்றி சொல்கிறோம், மனிதர்களை பற்றி சொல்கிறோம்னா யார், யாரோ, டேட் டேட் டேட், அது அல்லது அவள், அல்லது டேட் டைம்னா அவள். புரியுதா? ஜெயபிரீதா இஸ் டாக்டர். யாரோ அவருக்கு இங்கிலீஷ் என்ன அந்த 1 சாப்டர்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். எல்லா கொஸ்டின் வேர்டும் தான், இந்த கொஸ்டின் வேர்டு தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். தவிர தட்டுன்னு ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அந்த கொஸ்டின் வேர்டு கிடையாது. ஸோ டீட்டெயிலாக எழுதி தமிழ் அர்த்தம் எழுதியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் வெறும் தமிழில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேர்டுக்கு அந்த பேஜ் போயிட்டு. ஜெயபிரீதா இஸ் ஏ டாக்டர். ஷி வாஸ் மை ஸ்டூடெண்ட். யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த ஜெயபிரீதா ஒரு மருத்துவர். யார் ஒரு மருத்துவராக இருக்கிறாரோ அந்த ஜெயபிரீதா என்னுடைய மாணவியாக இருந்தார். எப்படி வேணா சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதிருக்கோம். தமிழில் முடியாத வாக்கியத்தை முதல்ல எழுதுவோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சேர்க்கும் போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதுவோம். இதே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். புரியுதா? சரி, கவனிங்க. Jayapurita is a doctor. Who was my student? யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த ஜெயபிரீதா என்னுடைய மாணவி. Who was my student? யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த ஜெயபிரீதா ஒரு மருத்துவர். மகாத்மா காந்தி fought for our freedom. We cannot forget him. மகாத்மா காந்தி நம்ம சுதந்திரத்திற்காக போராடினார், பாடுபட்டார். நம்மால் அவரை மறக்க முடியாது. நம்மால் யாரையும் மறக்க முடியாது? மகாத்மா காந்தியை மறக்க முடியாது. ஹிம்ன்றது மகாத்மா காந்தி குறித்து. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பொறுத்த வரைக்கும் தமிழத்தை கிளீனாக புரிஞ்சுட்டு 2 வாக்கியத்தை எப்படி சேர்க்கறது தான். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சேர்க்கிற சென்டென்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது கன்ஜெக்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் போட்டு சேர்த்தோம்னாலும் சென்டென்ஸ் சேர்க்கலாம், 2 சென்டென்ஸ் சேர்க்கலாம். அதெல்லாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகிடும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு சேர்க்கிற சென்டென்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். We cannot forget Mahatma Gandhi. We cannot forget Mahatma Gandhi. There is no space to write the full name, so I am writing like this. We cannot forget Mahatma Gandhi. Whom which is possible? Whom which already எழுதியாச்சு இல்லையா?
யாரை நம்மால் மறக்க முடியாதோ அந்த மகாத்மா காந்தி நம்ம சுதந்திரத்துக்காக போராடினார். மகாத்மா காந்தி fought for our freedom. மகாத்மா காந்தி நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். எந்த மகாத்மா காந்தி? யாரை நம்மால் மறக்க முடியாதோ, யாரையோ அவர், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல whom we cannot forget. handwriting clear ஆச்சா? You told me something, I could not hear it clearly. நீ எனக்கு ஏதோ ஒன்று சொன்னாய், அதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. நீ என்ன சொன்னாயோ அதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. முடிஞ்ச வாக்கியது, அதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. I could not hear not clearly. எழுதும்போது கவனிங்க, hear it. என்னால் அதை தெளிவாக கேட்க முடியவில்லை. HEAR பார்த்து போட்டுக்கோங்க. HEAR I could not clearly hear it. எதை கேட்க முடியவில்லை? Which you told me. எதை நீ எனக்கு சொன்னாயோ அதை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. இந்த இடத்துல விச்சுக்கு பதிலாக தட்டு கூட போட்டுக்கலாம். விச்சுக்கு பதிலாக தட்டு கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. சிலருக்குலாம் விச்சு போடணும், சிலருக்குலாம் தட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு 100 பக்கத்துக்கு நோட்ஸ் பண்ண எழுதி அனுப்பணும். யாராவது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் எவ்ரிதிங். விச்சும் போடலாம், தட்டும் போடலாம். யூ கிளியர்ட் ஆல் யுவர் அரியர்ஸ். டெல் அஸ் தி மேட்டர். நீ உன்னோட ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்கிறோம், எல்லா அரியரையும் முடிச்சுடா. சொல்கிறா செகண்ட் இயர் தேர்ட் இயர் தேர்ட் இயரில் அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டேன். எப்படி? யூ கிளியர்ட் ஆல் யுவர் அரியர்ஸ். உன்னோட எல்லா அரியர்ஸையும் முடிச்சுட்டேன். டெல் அஸ் தி மேட்டர். டிபார்ட்மெண்ட் அப்படி தானே சொல்கிறோம், டே எனக்கு கொஞ்சம் வழி கொஞ்சம் சொல்லி கொடுறா அப்படின்ட்டு. யூ கிளியர்ட் ஆல் யுவர் அரியர்ஸ். டெல் அஸ் தி மேட்டர். நீ உன்னுடைய அரியர்களை எப்படி முடித்தாய் என்னும் வழிமுறையை எங்களுக்கு சொல்லிக் கொடு அல்லது எங்களுக்கு சொல்லு. டெல் us the method. Tell us the method. எங்களுக்கு அந்த வழிமுறையை சொல். எந்த வழிமுறையை? நீ எப்படி உன்னுடைய எல்லா அரியர்களையும் முடித்தாய் என்று. எப்படி எப்படி என்று அப்படின்றதுக்கு நான் இங்கிலீஷ்ல ஹவு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாருங்க, க்ளீனாக தமிழ் எடுத்து முடிச்சிருக்கேன். எல்லா கொஸ்டின் வேர்டும் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். தட்டு ஒன்றும், அப்புறம் சச்சாஸ்னு ஒன்று இருக்கு. Tell us the method, how you cleared all your arrears. Ramesh had lost his purse in the beach. He has gone there. Ramesh beachil அவனுடைய பர்ஸை, கடற்கரையில் அவனுடைய பர்ஸை தொலைத்து விட்டான். He has gone there. அவன் அங்கே சென்றிருக்கிறான். ரமேஷ் எங்கே அவனுடைய பர்ஸை தொலைத்தானோ அந்த பீச்சுக்கு அவன் சென்றிருக்கிறான். அவன்றது யாரு? ரமேஷ். அப்போ ரமேஷ் has gone to the beach எந்த பீச்சுக்கு? எங்கே அவன் தன்னுடைய பர்ஸை தொலைத்தானோ. where he had lost his purse. Usually we meet in the evenings. We would discuss politics. Discuss spelling பார்த்துக்கோங்க. DISCUSS ரெண்டு எஸ் வரணும். ஒரே ஒரு எஸ் போட்டிங்கன்னா சக்கரம்னு சொல்லலாம். சங்கு சக்கரம் தீபாவளிக்கெல்லாம் இது பண்ணுறாங்களே, கிராக்கர்ஸுக்கு எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அதில் வர சக்கரத்துக்கு சொல்லலாம். அல்லது மகாவிஷ்ணு கிட்ட கையில் இருக்கும் பாருங்க சக்கரம், அதுக்கு டிஸ்கஸ். யூஸ்வலி வி மீட் இன் த ஈவினிங்ஸ், வி வுட் டிஸ்கஸ் பாலிடிக்ஸ்.
எப்பொழுதோ அப்பொழுது போல. எப்பொழுது நாங்கள் அரசியலை பற்றி விவாதிப்போமோ, டிஸ்கஸ்ன்ற வர்க்குக்கு அபவுட்ன்ற ப்ரிபோசிஷன் கிடையாது, டிஸ்கஸ் டிஸ்கஸ் எல்லாம் கிடையாது. புரியுதா? பின்னாடி ஸ்பாட் எரர்ஸ்ல பார்க்கலாம் எந்தெந்த வர்க்குக்கெல்லாம் ப்ரிபோசிஷன் கிடையாது அப்படின்னு. புரியுது? அநேகமாக அடுத்த சாப்டர் ஸ்பாட் எரர்ஸ் தான். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் முடிஞ்ச உடனே ஸ்பாட் எரர்ஸ் தான் நினைக்கிறேன். அல்லது டிட்டர்மினேஷன் அர்த்தம், ரெண்டு ஏதாவது ஒன்று. We would discuss politics ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டோ ரிலேட்டிவ் அட்வர்ப் போட்டு எழுதும்போது இப்போ எழுதுகிற கடைசி 4 சென்டென்ஸ் ரிலேட்டிவ் அட்வர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கிடையாது. அந்த ரிலேட்டிவ் அட்வர்ப் இதில் மெயின் கிளாஸில் இருக்க நவுனை பற்றி சொல்கிறதுனால ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் கிளாஸாக யூஸ் பண்ணுறோம், அட்ஜெக்டிவ் கிளாஸாக யூஸ் பண்ணுறோம். மெயின் கிளாஸில் இருக்க நவுனை பற்றி சொல்கிறதுனால பின்னாடி கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ்னு ஒரு சாப்டர் நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துகிறேன். அதில் பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலி வி மீட் இன் தி ஈவினிங்ஸ், வி வுட் டிஸ்கஸ் பாலிடிக்ஸ். We would discuss politics in the evening. Already puriyada? In the evening, when we usually meet. எப்பொழுது நாங்கள் வழக்கமாக சந்திக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் அரசியலை பற்றி விவாதிப்போம். She often smiles at me. No one knows the reason. அவள் என்னை பார்த்து அடிக்கடி புன்னகைக்கிறாள். யாருக்குமே அதன் காரணம் தெரியாது. யாருக்குமே எனக்கும் தெரியாது. ஏன் சரிங்களா? No one knows the reason. இந்த நோ ஒன்று நடுவில் இருக்க ஒரு ஓவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் நான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். நோ ஒன் நோஸ் த ரீசன். யாருக்குமே காரணம் தெரியாது. எந்த காரணம் தெரியாது? அவன் ஏன் என்னை அடிக்கடி பார்த்து புன்னகைக்கிறான் என்று. Why she often smiles at me. அவள் ஏன் என்னை பார்த்து அடிக்கடி புன்னகைக்கிறாள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. என்னை பார்த்து அப்படின்ற அர்த்தம், பார்த்துன்ற அர்த்தம் எதில் இருக்கு? அட்டில் இருக்கு. அட்டு வந்து ப்ரிபோசிஷன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வேர்ட் மீனிங் வேறு, யூசேஜ் அர்த்தம் வேறு. நீங்கள் டிக்ஷனரியில் அட்டு பார்த்தாலோ இல்லை நம்மளோட புக்கில் உங்களுக்கு ஒர்க்ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, கிராமர் புக்கு, அதில் அட்டுக்கு மீனிங் பார்த்தாலும் இல்லுன்னு அர்த்தம் கொடுத்துருக்கேன். என் அட்டு ரெண்டுத்துக்கும் இல்லுன்னு அர்த்தம் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல அட்டுக்கு என்ன அர்த்தம்? பார்த்துன்னு அர்த்தம். ஸோ யூசேஜ் அர்த்தம் அட், பார்த்து. No one knows the reason why he often smiles at me. இப்போ சொன்னா பக்கத்தில் நான் போட்டே ஆகும். Smiles at me. சரி, இந்த சாப்டர் இன்னும் உங்களுக்கு வேகமாக நடிச்சிட்ட மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஃபுல்லாக கிளியராக புரிய வைக்காத மாதிரி இருக்கும். முதல் 2 சாப்டர் கவனிங்க. கவனித்த உடனே அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போகுது. கிராமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப கூட போட்டுக்கலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஸ்வல் பேஜ் நம்பர் நான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் 1ல் எழுதிப்பாங்க. எந்தெந்த பேஜில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல்லாக பார்த்து கற்றுண்டு ஆன்சர்லாம் தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுட்டா ஆன்சர்லாம் எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்த ஒர்க்ஷீட்டில் ஆன்சர் எழுதிட்டு ஆஸ் யூஸ்வல் உங்கள் டைம் 4 PM to 9 PM வரைக்கும் படித்து காட்டுங்க. கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. எஸ்டே மட்டும் கரெக்ஷன் வாங்கிக்கோங்க.
டேஸ் சொல்லியிருப்போம். மண்டேஸ் வென்ஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டியூஸ்டேஸ் தர்ஸ்டே சாட்டர்டே சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். கிளாஸ் மாறி வராதிங்க தயவு பண்ணி. புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.